गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் இந்த துவாரகையில பகவான் பண்ண லீலைகள்லாம் வர்ணிச்சுன்னு வரார். இது நம்ம அத்தியாயம் வரிசையா நாம நடக்கிறதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். அவருக்கு எப்பப்போ எந்த சரித்திரங்கள் தோணுதோ அது சம்பந்தப்பட்டு அப்படியே பார்த்தா பிரத்யும்னன் அனிருத்தன் வரையும் அவ கதை வரும்போது சொல்லிடுறார். திரும்பவும் அதுக்கு முன்னாடி நடந்த கதைன்னு இப்படி மாற்றி மாற்றி தான் சொல்கிறார். இந்த டைம்லைன் மாற்றம் மாறுறது. அதே மாதிரி இப்போ ஒருத்தருடைய கதை சொல்ல போகிறார். இது முதல்லயே நடந்த கதை. இது இந்த சாம்பன் பிரத்யும்னன் அவெல்லாம் பிறந்து ஒரு 10 வயசு 12 வயசுல இருக்கும்போது நடந்த கதை. இந்த நிருகன்னு ஒரு ராஜா அவருக்கு அனுக்கிரகம் பண்ண கதை துவாரகையில் நடக்கிறது. இந்த சாம்பன் பிரத்யும்னன் அப்புறம் கதன் முதலியவர்கள்லாம் அங்கே துவாரகையில் ஒரு அற்புதமான ஒரு உத்தியானவனம். அவெல்லாம் சின்ன குழந்தைகளாக இருந்து அவெல்லாம் விளையாடின்னு இருக்கா. அப்படி விளையாடிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் விளையாடி கலைச்சி போனதுனால கையில் எடுத்துன்னு வந்த தூத்தமும் ஆயிடுத்து. எங்கேயாவது ஜலம் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருக்குது. கிணத்துல தான் ஜலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஜலம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்தை பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஜலம் இல்லை. பார்த்தா ஒரு நல்ல பெரிய சைஸ்ல ஒரு ஓனா இருக்கான் உள்ளுக்குள்ள. இப்படியே மிச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள. அந்த ஓனானை பார்த்த உடனே இவெல்லாம் பயப்படவே இல்லையா. பாவம் அந்த ஓனா உள்ள மாட்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பன் முதலியவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு கயரை போட்டு அதை வெளில இழுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி உள்ள ஒரு கயரை போட்டு அதுக்கு சுருக்கு முடிச்சு மாதிரிலாம் போட்டு வெளில இழுக்கணும்னு ரொம்ப சாத்தியப்படி அப்படி இழுக்கணும்னு நடக்கவே மாட்டேங்கிறது. அது நகரவே மாட்டேங்கிறது. என்னடா இப்படி இருக்கே இந்த ஓனா பாவம்னு சொல்லிட்டு அவ ஜலம் குடிக்க வந்தவர்கள் அதை மறந்து இதை தூக்கணும்னு பார்த்துட்டு இருக்கா. உடனே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஓனான் இருக்குன்னு அந்த பக்கமாக கிருஷ்ணன் வந்தபோது அவர்கிட்ட சொன்ன உடனே இருங்கோ நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கயரை போட்டு அனாயாசமாக பகவான் அந்த ஓனானை கிணத்துலேருந்து எடுத்துட்டார். அப்பா இப்படி சுலபமாக எடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம் ஆச்சரியமாக பார்க்கறது கிருஷ்ணரை. இந்த ஒரு ஆங்கிளில் நம்ம கிருஷ்ணரை பார்த்துருப்போமா அப்படின்னு நிறையா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி யாராவது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்படி தன் குழந்தைகள்லாம் ஆச்சரியமாக கிருஷ்ணரை பார்க்கறது. அப்படி பார்த்த உடனே கிருஷ்ணரும் அந்த ஓனானை எடுத்து கிருஷ்ணனுடைய பகவானுடைய ஸ்பர்ஷம் படுறதான் அவ்வளோ பெரிய ஓனானுக்கு பட்ட மாத்திரத்தில் அடுத்த க்ஷணம் என்ன எடுத்துன்னா பார்த்தா ஒரு தேவன் போல ஒரு மனுஷ சரீரம் வந்துடுது. இவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அப்பா கைப்பட்ட உடனே ஓனான் மனுஷனா மாறிடுதே அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறா. இந்த கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷத்தினால அவர் பார்த்தா தேவன் போல இருக்கார். உடனே அவரை கீழே இறக்கி அவரும் கீழே இறங்கிட்டார். அவர் கையை கூப்பிட்டு நிற்கிறார். அந்த ஓனான் ரூபேந்து மறைஞ்சி இருக்கக்கூடிய இவர் தேவன்னு சொல்ல முடிய ராஜான்னு சொல்ல முடியல. இப்படி அற்புதமாக தேஜஸ்வியாக இருக்காரே, ஆனா சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இவர் யாருன்னு கிருஷ்ணருக்கு தெரியாதோ? கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீர் யார், எங்கேருந்து வந்தீர், ஏன் இவ்வளோ நாளா இப்படி இன்னொரு ரூபத்துல இருக்கீர், இந்த ஓனான்றது உங்களுடைய ரூபம் இல்லை அப்படின்றது இப்ப நீங்க இருக்கிற ரூபத்தை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது போல இருக்கு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும்னு பகவான் சூக்ஷ்மமாக சொல்லி, ஆனாலும் இங்க இருக்கிறவர்கள் எல்லோரும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால நீங்க மேல உங்களை பத்தி சொல்லணும்னு பகவான் கேட்ட உடனே அந்த தேவன் போல இருக்கக்கூடிய அவர் யாருன்னா நிருகன்னு பேர். அவர் சூரிய வம்சத்து ராஜா. அவர் கிரீட்டங்கள்லாம் போட்டு அப்படியே தேவன் போல அப்படி தேஜஸ்வியா இருக்கார். மனுஷன்தான். அப்படியே அந்த கிரீடத்தோட சேர்ந்துட்டு கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பி நின்றுண்டு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த நிருகன். மேல இந்த நிருகன் பேச ஆரம்பிக்கிறார் அந்த சபையில. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி, கிருஷ்ணருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா உங்களுடைய சங்கல்பத்தினால நீங்க சொல்லணும்ன்றதுனால நான் யாருன்னு என்ன நான் சொல்றேன் அப்படின்னு மேல தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் இக்ஷ்வாகுனுடைய புத்திரன், நிருகன்னு பேர் எனக்கு. இந்த தானம் செய்தவர்கள் உயர்ந்தவர்கள்னு நிறைய பேர் சொல்லுவா. அதுல என்னையும் நீங்க கேள்விப்பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நிறைய தானங்கள் செய்து அப்படி ஒரு பரம பாக்கியத்தை பெற்றிருக்கேன்னு தன்னை பற்றி சொல்லி ஒரு பொழுது எல்லா பிராமணர்களுக்கும் நிறைய பசுக்களை தானம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி என் ராஜ்யத்தில் எத்தனை பசுக்கள் இருக்கோ அத்தனை பசுக்களையும் வர வைத்து எப்படி தானம் பண்ணினார்னா ஆச்சரியம். இப்படி தான் சாஸ்திரத்தில் பண்ணணும்னு இருக்கு கோதானம். ஆனால் அது சாத்தியமானு தெரியல. எப்படி பண்ணணும் கோதானம்னா, பசுமாடு, அந்த பசுமாடுனுடைய கொம்பு இருக்கணும்
அந்த கொம்பினுடைய நுனியில ஒரு கொப்பி, தங்கத்திலேயே கொப்பி போல போடணும். அப்புறம் பசுமாடினுடைய உடம்புல உயர்ந்த ஷால்வை போடணும். அப்புறம் பசுமாடினுடைய கால் குழம்பு இருக்கோ அதுக்கு ஏத்தது போல வெள்ளி கொப்பி போடணும். அப்புறம் வந்து எதேஷ்டமாக சுரணங்கள் வைத்து இத்தனையும் வந்து ஏதோ கன்று இல்லாத பால் இல்லாத பசுமாடை கொடுக்கக்கூடாது. இந்த சொர்ணத்துக்காகவும் வெள்ளிக்காகவும் அது எலிஜிபிளே எப்படின்னா நன்கு பால் கறக்கணும். நன்கு பால் கறக்கணும். அதே போல நன்னா அதுக்கு இருக்கிற ஆரோக்கியமான ஒரு கண்ணுக்குட்டி சவத்சமா தானம் பண்ணணும். சில மாடுகள் நிறைய கறக்குமான கண்ணுக்குட்டி போயிடும். அப்படி இருந்தாலும் அது தானத்துக்கு எலிஜிபிள் கிடையாது. அந்த மாதிரி நன்கு பால் கறக்கணும். அந்த பசு அந்த கன்று நன்கு ஆரோக்கியமா இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த பசுமாவுடனுடைய கொம்புல தங்க கொப்பியை போட்டு கால்கள்ல வந்து இந்த வெள்ளி, அந்த குழம்புக்கு வெள்ளி இந்த பூட்ஸ் மாதிரி காலில் அதை போட்டு விட்டு உயர்ந்த சால்வையை போத்தி மாலைகள்லாம் போட்டு எதேஷ்டமாக தட்சிணையை வைத்து ஒரு பிராமணர் கையில் கொடுக்கணும். இது உயர்ந்த கோதானமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் சாஸ்திரத்தில் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த நிருகன் பரம தர்மாத்மாவா இருக்கிறதுனால அப்படி நிறைய பிராமணர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பசுக்கள் எல்லாரையும் வச்சு பசுக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பசுக்கள் தலையில அந்த சிருங்கத்துல அந்த கொம்புலெல்லாம் இந்த தங்கத்தை மாட்டி அப்புறம் கால்கள்லாம் அந்த வெள்ளி அதனுடைய கவச்சம் மாதிரி போட்டு சால்வெல்லாம் போத்தி யதேஷ்டமா பிராமணர்களுக்கு தானம் பண்றாரா மனம் உகர்ந்து. இது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு ஸ்வர்ண தானம் பண்றது, திலதானம் பண்றது, ஷையாதானம் பண்றதுன்னு அத்தனை தானங்கள் பண்றாராம். தானம் தானம் தானம்னா தானம் ஏன் பண்றானா சாஸ்திரம் சத்தியம். தானேன போகி பவதின்னு சொல்றது. இது தானம் கொடுத்தா தானம் கொடுக்கிறவா வந்து அசடு, வாங்கின்றவா கெட்டிக்காரனும் உலகத்துல நினைச்சிட்டு இருக்கா. அதுதான் இல்லை. சூக்ஷமாக புண்ணியமானது வந்து சேர்றதுன்னு தான் நம்பி நம்பி அத்தனை தானங்களை கொடுத்துருக்கா இந்த உலகத்துல. அந்த தானத்தை வாங்கிக்கணும்னா அந்த தபஸ் இருக்கணும், இல்லைன்னா அவளை அழிச்சிரும். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் தானத்தை வாங்கிக்கும் போது எதுவா இருந்தாலும். அதனால தானேன போகி பவதின்னு நம்ம ஒரு தானம் கொடுக்கும் போது அது நம்மளுக்கு அனந்த பலனை கொடுக்கும். அதனால இவர் இப்படி தானம் பண்றாரு, ஒவ்வொருத்தையும் பூர்த்த தர்மத்தையும் இப்படி பரம சந்தோஷமாக. இதுக்கு என்னன்னா சத்வார சகஜா குணாகான்னு இந்த தானம் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் சொல்லி கொடுத்தாலாம் வரவே வராது. என்னதான் நீ தலைகழிய சொன்னாலும் ஆமா ஆமா ஆமான்னு தலையாடிட்டு அந்த 1 லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல போதும் போதும் நிறைய கொடுப்பா. என்ன மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறவா 1000 நான் கொடுக்குறேன், என்ன மாதிரி ஒரு 100 பேர் கொடுத்தான்னா 1 லட்சம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபான்னு செக்கில் எழுதி கொடுப்பான். இவனை இந்த ஜென்மாக்கு திருத்த முடியாது. அது சில ஜீவன்கள் தான் இருக்கும். அது பகவான் அவளை சிருஷ்டி பண்ணி அனுப்புவார் தானத்துக்காகன்னு. அந்த மனசு இருந்தாதான் நடக்கும் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. இது சகஜ குணமா இருக்கணும். அப்படி ஒரு குணத்தோட பிராமணர்கள் எல்லோரையும் உட்காத்தி வச்சு உயர்ந்த விதமாக அத்தனை தானியத்தையும் கொடுத்தே எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டார்கள். இப்படி இருந்துட்டே இருக்கும்போது அதுல ஒரு இடைஞ்சல் ஆயிடுது. என்ன ஆயிடுதுன்னா, நான் வந்து ஒரு பசுமாடை இந்த மாதிரி உகர்ந்ததாக தானம் பண்ணினேன். அதை வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போனார். என்ன ஆயிடுத்துன்னா, அது அவருக்கும் தெரியாம எனக்கும் தெரியாம அங்கேருந்து பசுமாடு வந்து எங்களுடைய தானம் கொடுக்க வேண்டிய மாடுகளோட மாடாக இது கலந்துருது. அதையும் நாங்க கவனிக்கல. அப்புறம் வந்து அதையும் இதே மாதிரி இன்னொரு பிராமணருக்கு இது தானமாக நான் கொடுத்துட்டேன். அது வந்து என்கிட்ட தானம் கொடுத்த பொருளானது என்கிட்ட கொஞ்ச நாள் அது எனக்கே தெரியாம வந்து இருந்துருது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கணும். நாம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தானத்தை ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கோ ஒரு பிராமணால்கிட்ட யார்ட்டையோ கொடுத்துட்டு அது எனக்கு கொடுங்கோன்னு திருப்பி கேட்டுறவே கூடாது. அது வந்து மகா தப்பாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கொடுத்தது தான். இனிமே அதை பத்தி யோசனையே பண்ணக்கூடாது. ஐயோ அது கொடுக்காம வச்சுட்டு இருக்கலாமே, போலாமே, வராமேன்னு நினைக்கக்கூடாது. நீ அதனாலதான் நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தவிர யோஜனை பண்ணு அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்றது. அப்படி கொடுத்துட்டேன்னா சந்தோஷமா இரு, கொடுத்தாச்சுன்னு இரு. இப்படிதான் இருக்கணும் தானம் பண்ணும்போதுன்னு சொல்றது. அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ கூட அந்த தானம் பண்ணின அந்த போக்கியமானது உங்ககிட்ட வந்துடக்கூடாது, ஒரு நாத்துல வந்து சேர்ந்துடக்கூடாது, அதை நீ அனுபவிக்க கூடாது. அது மகாதோஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த நிருகனுக்கே தெரியாம இவர் கொடுத்த அந்த தான பொருளா இருக்கக்கூடிய அந்த பசுமாடானது இவருடைய சாம்ராஜ்யத்துல கொட்டாய் வந்து இவர் அதை கறந்து இவருடைய அந்த இதுல அது உபயோகப்பட்டதுனால இவருக்கு ஒரு பாபம் ஏற்படுறது. போராதுக்கும் அது இன்னொரு பிராமணனுக்கு வேற தானம் பண்ணி கொடுத்துட்டார். அவர் ஓட்டின்னு போகும்போது இதுக்கு உள்ள எஜமானனா இருக்கக்கூடிய அந்த பிராமணன் வரார். அந்த பிராணன் இது என்னுடைய மாடு அப்படின்னா, இது உன்னுடைய மாடெல்லாம் கிடையாது, எனக்கு ராஜா வச்சு கொடுத்தது என்னுடைய மாடு, இப்பதான் தானம் வாங்கிட்டு வரேன், எப்படி நீ கப்பட்டமா நீ உன்னோடதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த பிராமணர்கள் கூட்ட வாக்குவாதம். உடனே நேராவா ராஜாட்டையே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜாட்ட வந்துருது அந்த பஞ்சாயத்து.
நிருகன்ட்டே வந்தோடனே நிருகன் பார்த்தார். அவருக்கே தெரியாம இது வந்துருதுன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த பசுமாடு வந்திருக்குன்னு தோன்றது. உடனே இது என்ன பண்ணார், இது பிரச்சனையே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சமாதானம் படுத்துறார். நீங்க இதை எடுத்துக்கோங்களேன் அப்படின்றார். 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு இந்த பசுமாடு தான் வேணும், எனக்கு நீ தானமா கொடுத்த, இப்ப கொடுத்த, நான் எடுத்துக்கிறேன். நீ இப்பதான் வாரண்டிய சுவாமி, இதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன், எனக்கு இதை தானத்தை கொடுத்தேன், இது என்னுடையதுன்னு இப்படி வாக்குவாதம் இருந்துட்டே இருக்கு. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க என்ன க்ஷமிச்சுக்கணும். இந்த பசுமாடை யார் விட்டு கொடுக்கறீங்களோ அவளுக்கு 1,00,000 பசுமாடு நான் தானமாக கொடுக்குறேன், தயவு செஞ்சு இதை நீங்க கொடுத்துடணும் அப்படின்றது போல வேண்டிக்கிறார். 2 பேரும் உன்னுடைய 1,00,000 பசுமாடும் வேண்டாம், அதுக்கு மேல நீ 10,000 மாடும் கொடுத்தாலும் வேண்டாம், எனக்கு இந்த மாடு தான் வேணும்னு 2 பேரும் அடம் பிடிக்கிறாளா. ஏன் அப்படி பண்றான்னு அந்த நிருகனுக்கு புரியவே இல்லை. இப்படி பேச்சு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இது ஒரு முடிவுக்கே வரல. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த நிருகனுடைய ஆயுசு முடிவுக்கு வந்துருது. இந்த நிருகன் காலமான உடனே இந்த நிருகனை யமதூதர்கள் யமலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டா. இந்த யமபுரியில யமதர்மராஜா கூண்டில் நிறுத்தினோடனே இவர் தர்மாத்மா, இவர் எவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கார், அந்த தர்மம் அங்க பேசும் ஒன்னும் இவர் யாருன்னு தெரிஞ்சுட்டார் அந்த யமதர்மராஜா. உடனே அவரை கூப்பிட்டு, சுவாமி நீங்க அலாதியாக தானம் பண்ணியிருக்கீர், அந்த தானத்தினுடைய ஸ்வர்க போக்கியம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு என்னாலே பார்க்க முடியல, அவ்வளோ போக போக்கியங்கள் உங்களுக்கு சௌக்கியமானது காத்துன்னு இருக்கு சொர்க்கலோகத்துல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கீர், தப்பு பண்ணினா அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன தப்புன்னா, தானம் கொடுத்த பொருளை உங்களுடைய அந்த சமஸ்தானத்துக்குள்ள நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள தானம் கொடுத்த பொருளானது திரும்ப வந்துருத்து, அதை நீங்க கவனிக்காம விட்டீர், அதனால உங்களுக்கு ஒரு பாபம் சம்பவிச்சிருக்கு, அதனுடைய அந்த கர்ம பலனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றாராம். அப்படி பாருங்களேன், இந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்கள் எத்தனை இருக்கு பாருங்க. நாம ஏதோ இப்படியே நம்ம பண்ற தப்புகள், நம்ம பண்ற காரியங்கள்லாம் அலட்சியமா பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லணும்ன்றது இந்த மாதிரி சரித்திரங்களை பார்த்தாதான் நமக்கு தெரியறது. நாம எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோமோ அந்த நல்லதனுடைய பலன் 99% இருந்தாலும் ஒரு 1% தப்பு பண்ணியிருந்தான்னா அந்த தப்புனுடைய பலனும் அனுபவிச்சுதான் ஆகணும். இதுதான் பகவானுடைய நியதி. அதனால நீங்க பண்ண அந்த தானத்தினுடைய பலன் அனந்தமா இருக்கு, அதை நீங்க கண்டிப்பாக அனுபவிக்க போறீர்கள், அது சொர்க்கலோகத்துக்கு போய். ஆனா இந்த தானத்து கொடுத்த பொருளை திரும்பவும் நீங்க அதையே நீங்க அனுபவிச்சதுனால ஒரு பாபம் சம்பவிச்சிருக்கு, அதுக்கு தண்டனை நீங்க அனுபவிக்கணும். அதை நீங்க அனுபவிக்கிறீங்களா முதல்ல, இல்ல சொர்க்க போகபோக்கியத்தை அனுபவிக்கிறீன்னா, இல்ல நான் பாபத்தை கணக்க முதல்ல முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியானால் நீங்க பாபவசாத்து இங்க அந்த துவாரகையில ஒரு கிணறு வரப்போறது, அந்த கிணத்துல கிருக்கலாசம் ஒரு ஓணானாக நீங்க இருக்க போறீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபத்துக்கு தண்டனையாக இப்படி யமதர்மராஜா அனுப்பிச்சிட்டார். இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸா இருக்கிறதுனால நரகத்துல போடல அவரை. ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா நரக்க யாத்தனை போல இப்படி. அதான் இப்படி ஒரு அந்த பசுமாடு அந்த தானத்துக்கு கொடுத்தது இங்க இருந்தது, அது போயிடுத்துன்னா சில வருஷங்கள் இருந்து போயிடலாமோனோ. இவர் எங்க இந்த கிருத்தயுகத்திலேருந்து இப்ப துவாபர யுக பரியந்தம் இருக்கார். இவ்வளோ வருஷங்கள் இதுக்குள்ள இருக்க முடியுமான்னா அது சாதாரணமா இருக்கக்கூடியது தண்டனை. இவருக்கு என்னன்னா, இவருடைய ஆத்தன தான பலமும் என்ன பண்ண போறதுன்னா, வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவனுடைய தரிசனம் ஜென்ம ஜென்மமா பண்ணின இந்த புண்ணிய பாபங்கள்லாம் நில்பேலன்ஸ் ஆனாதான பிரபுவனுடைய ஸ்பரிசம் படும். இந்த கிருஷ்ண பரமாத்மாவனுடைய தரிசன பாக்கியத்துக்காக அத்தனை புண்ணிய வசாத்து அவர் இதுக்குள்ளேயே இத்தனை நாட்கள் இருந்து இப்ப கிருஷ்ணனுடைய ஸ்பரிசம் பட்டு அஜ்ஞானத்தை போய் மேல பகவானுடைய 2.5 கலக்கிறதுக்காக இத்தனை வருஷங்கள் இத்தனை யுகமா இதுல காத்துட்டு இருக்கிறது போல ஆச்சு. இதுக்கு ஏன் அவர் யுகமா இதுல இருந்தார்னா, வெறும் அவர் பண்ண பாப பலன் மாத்திரம் கிடையாது, கிருஷ்ண தரிசன பலன், அவருடைய தரிசனத்தினால வரக்கூடிய அப்பவர்க்க மோட்சத்துக்காக இத்தனை நாள் அவர் தண்டனை அனுபவிக்கிறது போல இது இருந்து பகவானுக்காக காத்துட்டு இருக்கிறது போல ஆச்சு. இப்படி பகவானுடைய ஸ்பரிசம் பட்ட உடனே நான் இந்த ஓனானா இருக்கக்கூடிய இந்த பாபத்திலேருந்து நீங்கி இன்னைக்கு அந்த பிரபு முன்னாடி நிற்கிறேன்னு தன் கதையை சொல்லி, எப்பேற்பட்ட பிரபு நீங்கள், நான் நான் பண்ணின புண்ணியத்துக்கு தானத்துக்கு சொர்க்கத்துல போய் இந்த போகபோக்கியத்தை அனுபவிக்கிறதுன்றது லோக நியதி. ஆனா அதுக்கும் மேல உங்களை பார்க்கணுன்றதுக்காக இத்தனை நாள் என்னறியாம நான் காத்துன்றனே, உங்க தரிசன பாக்கியம் எத்தனை கோடி ஜென்மால நான் தானம் பண்ணினா கிடைக்கும்.
அப்படி பண்ணதுனால, நீங்க கிருபையினால அப்பேற்பட்ட பிரபு நீங்கள், உங்கள எங்க குடும்பத்துல இருக்கிறவா, எங்க அப்பா முதலியவர்கள்லாம் பஜிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கா. அப்பேற்பட்ட நீங்கள் உங்களுடைய கை ஸ்பர்ஷத்தினால எனக்கு இந்த அஜ்ஞானமும் போச்சு, நான் பண்ணின பாவமும் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பகவானை குறிச்சு ஸ்தோத்திரமும் பண்ணி, அந்த நிருகன் கையை கூப்பிண்டு சந்தோஷப்பட்டு பகவானுடைய தரிசனத்தை கண்டு சந்தோஷப்படுறார். தன் சாபமும் நீங்கினது அவருக்கு. மேல இந்த கிருஷ்ணனை பார்த்து, பிரபோ நீங்க உங்களுடைய ஆக்ஞை எப்படின்னா, அந்த புண்ணியம் பாபம் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் இந்த பாபவசாத்து இந்த கிணத்துல மாட்டின்றேன். இப்போ உங்களுடைய கை ஸ்பர்ஷத்தினால இந்த பாபமானது நீங்கி நான் பழைய போல என் சரீரத்துக்கு வந்தேன். இப்ப மேல நான் சொர்க்கலோகத்துக்கு போய் நான் தானம் பண்ணின அந்த பலன்கள்லாம் இருக்கணும். அந்த சோகம் போக போக்கியம்லாம் எனக்கு வரத்துக்கு சௌக்கியமாக இருக்கு. மேல இந்திரன் பூர்ண கும்பத்தை கொடுத்து என்னை சுவாகதம் கூப்பிட்டு எல்லா போகபோக்கியத்தையும் நான் அனுபவிக்க போறேன். இது நிச்சயம், அது எனக்கு தெரியும். இதுதான் உங்களுடைய நியதி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஹே தேவதேவா, ஜெகநாதா, புருஷோத்தமா, ஹே வாசுதேவா, உனக்கு நமஸ்காரம். நான் இந்த உலகம் சொர்க்கமா இருந்தாலும் சரி, தேவலோகமா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய சத்தியலோகம், வைகுண்டம், எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, எனக்கு என்ன வேணும்னா உன் திருவடியை, இப்போ உன்னுடைய திருவடி சரணத்தை ஆசிரிச்ச பாக்கியம் தானே. இப்படி ஒரு உன்னுடைய தரிசனம் கிடைத்து எனக்கு மனசுல இருக்கக்கூடிய பாபங்கள் அஜ்ஞானங்கள் போய் உன் கூட இரண்டரை கலக்கக்கூடிய பாக்கியமானது கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட நான் எந்த லோகத்துல போய் எந்த போக்கியத்தை அனுபவிச்சாலும் என் மனசானது உன் திருவடியை தியானம் பண்ணிட்டே இருக்கணும்னு நீ அனுகிரகம் பண்ணு பிரபோ. என் மனசு, என் சேத்தகான்னா மனசு, என் மனசானது உன்னுடைய தியானம் பண்ணணும். பூயாத், அடிக்கடி ஒன்றையே தியானம் பண்ணணும்னு அனுஜானீஹி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரார்த்தனை பண்ணி நிருகன் கேட்டுக்கிறாரா. அந்த நிருகன் கேட்டுன அந்த பிரார்த்தனையில பகவானும் சந்தோஷப்பட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய சங்கல்பத்தினால ஸ்வர்க்கத்திலேருந்தே ஒரு ஐஷன் போகிறதுக்கு விமானம் வருது. அந்த ஸ்வர்க்கத்துக்கு போய் போகபோக்கியங்கள்லாம் அனுபவிச்சு பின்பு போய் பகவானை போய் சேர போறான்றது நிருகனுடைய கதை. மேல நிருகனும் பகவானை 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தன் கிரீடத்தினால கொண்டு திருவடியில தலையை முட்டி பகவான்கிட்ட விடை பெற்று கொண்டு பகவானும் அனுகிரகம் பண்ணின உடனே அந்த நிருகனும் விமானத்துல ஏறிண்டு சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னு இந்த கதை. இப்படி அந்த நிருகனை அனுப்பிச்சிட்டு அங்க நிறைய ராஜாக்கள்லாம் வந்திருக்காலாம். இதெல்லாம் அப்படி நடக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய ராஜாக்கள் இருக்கா. அதுக்கு மேல துவாரகா வாசிகள், ஜனங்கள் எல்லோரும் இருக்கா. அவ எல்லாரையும் பார்த்து சில உபதேசங்கள் பண்ணுவது போல மேல கிருஷ்ணர் பேசுறார். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இவர் பாரு எப்பேற்பட்ட தர்மாத்மா, எத்தனை தானங்கள் பண்ணியிருக்கார். ஆனா அவர் பண்ண சின்ன தப்பு, அந்த பாப தண்டனைக்காக இந்த ஓனான் மாதிரி ஆயிட்டாரு. அதனால நம்ம எவ்வளோ ஜாகிரதையா வாழ வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுவும் சூக்ஷமான சில விஷயங்கள் இருக்கு. இந்த தான விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா நம்மளை வச்சுக்கணும் அப்படின்றது போல கிருஷ்ணர் சொல்லிட்டு வர. இங்க இவர் ஒண்ணுமே பெருசா பண்ணிடல. இந்த பசுமாடானது அவருக்கே தெரியாம தானம் பண்ணின அந்த பசுமாடானது தன்கிட்ட வந்ததுனால இப்படி இவருக்கு இந்த ஒரு பாபமானது சம்பவிச்சது. அந்த பாபத்துக்காக இவர் இப்படி ஓனானான ஆயிட்டார். அதனால ஏதோ நம்ம துணிச்சல்ல எல்லாத்தையும் பாபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் இவெல்லாம், இந்த கோவில் சொத்து, இந்த மாதிரி தர்மமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இப்படி எடுத்த உடனே நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆனால் இந்த பாபமானது இந்த ஆத்மா கூட இது சஞ்சாரம் ஆயிண்டே இருக்கும், இந்த ஜீவன் கூட. அதனால இந்த ஜென்மாலையோ எந்த ஜென்மாலையோ சில பேர் மகாரோகங்கள் வருது, சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் வருதுன்னா இந்த மாதிரி காரணங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஜென்மால நாம் ஏதோ ஒரு பாபம் செஞ்சிருக்கோம், அதனுடைய அனுபவம். நாம் ஏதோ இந்த ஜென்மால இது அப்படியே வந்துடும் நினைக்கிறோம். அதனால அது அப்படி கிடையாது, எப்போ வேணாலும் வரும். இது பகவானுடைய சிருஷ்டி. அதனால இந்த தானத்து விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தன் வாக்குனால சொல்லி எத்தனை தானம் பண்ணியிருந்தாலும் அதை தெரியாதபடிக்கு அந்த ஒரு பிராமணனுடைய அந்த சொத்தானது இவர் அனுபவிச்ச உடனே அது பாபமா ஆயிடுது அப்படின்னு ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு பகவான் சொல்லிட்டு, ஆலாகல விஷம் என்றது அது விஷம் இல்லை, அதை விட மோசமான விஷம் எது அப்படின்னா பிரம்மஸ்வம் விஷமுச்சியதே அப்படின்னு பிராமணர்களுடைய சொத்து. இங்க பிரம்மஸ்வம்னா என்ன அர்த்தம்னா, இந்த கோவில்கால்கா ஏற்பட்ட சொத்துக்கள், அப்புறம் இந்த தர்மமா இருக்கக்கூடிய சொத்துக்கள், ஜனங்களுக்கு உபயோகப்பட வேண்டிய அந்த சொத்துக்கள், அதே மாதிரி சாஸ்திரோக்தமா இருக்கக்கூடிய அந்த பிராமணருடைய சொத்துக்கள், இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதை எடுத்துட்டா என்ன விடணும்னா குலம் தகதி பாவகம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றார்.
அது ஏதோ வந்தும் அது நம்மளோட போயிடுத்துன்றது கிடையாது. வாழடி வாழையா என்ன பண்ணணும்னா, நமக்கு யார் பிறக்கிறார்களோ அவளுக்கும் இது வந்துட்டே இருக்கும். அதை போக்கிக்கிறதுக்கு பிராயச்சித்தங்கள் நிறையா இருந்தாலும் உடனே போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக்கிக்கணும். அதனால நாம் சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி இந்த பாபங்களை இந்த மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதை சேர்த்து வைக்கக்கூடாது. அதனால இந்த பிராமணர்கள் உத்தம பிராமணர்கள் இருக்கான்னா அவளுடைய சொத்தை அபகரிக்கிறது இந்த மாதிரி வச்சிக்க கூடாதுன்னு ரொம்ப முக்கியமாக அங்கே நிறையா ராஜாக்கள்லாம் இருக்காளாம். அவளுக்கு காதல விழும்படி சொல்றார்களாம். இந்த மாதிரி என்ன ராஜாக்கள் என்ன வேணா பண்ணலாமோன்னு அவள்கிட்ட தானே அந்த இதுவே இருக்கு, அந்த ஒரு பவர் இருக்கிறதுனால. அதனால சொல்றானா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது. இப்ப ஏற்பட்ட ராஜாக்கே தெரியாம பண்ண இந்த பிராமண சொத்தானது இப்படி ஆயிடுத்து. அதனால இந்த விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் கிருஷ்ணர் இந்த தானத்தை பத்தி சொல்லிட்டு வர்றார். இப்படி பகவான் தன் வாக்குனாலேயே இந்த பிராமணர்கள் அவளுடைய சொத்தினுடைய அந்த மகிமையை சொல்லிட்டு வரும்போது, யாராவது இந்த க்ஷத்திரியர்களோ இல்லை பலாத்காரமா பண்ணி இல்லை அந்த பதவியில இருக்கிறவா யாராவது இந்த பிராமணர்களுடைய சொத்தை அபகரிக்கிறார். பிராமணான்னா இப்போ நாம ஒரு பிராமணன்னு நாம வச்சுட்டு இருக்கோமே, இது ஒரு பிராமண சப்தத்தோட தான் பிராமணம் அப்படின்றது இருக்கு. அதுல போய்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு பிராமணன்னா என்னன்னா சாஸ்திரோக்தமா வாழ்ந்துட்டு வேதத்தை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு லோகக்ஷேமார்த்தம் எல்லா காரியத்தையும் பண்ணு கொண்டு தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம இருக்கிறவன் வந்துட்டு என்ன சொத்து இருக்க போறது. அப்படி ஒரு லோகக்ஷேமார்த்தம் ஒரு சொத்து வச்சிருந்தாலும் அதை அபகரிக்க கூடாதுன்னு தான் இப்படின்னு தான் சொல்லிட்டு வர. அதனால உடனே பிராமணானே நான் உடனே நம்மள டெஃபினேஷனா நம்ம எடுத்துக்க கூடாது. சாஸ்திரோக்தமா யாரு வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி இருந்தும் சுயநலமா இருந்துட்டு இருந்தானா அதுவும் அதமந்தான். வேதத்தை அத்தியனம் பண்ணினாலும் நல்லவர்களா இருக்கணும், நல்ல இதுவா இருக்கணும், இப்படி சொல்றாரு பகவான். அது மனசுல வைத்துக்கொண்டு அவளுடைய அந்த அவ சொத்தை அபகரிச்சு அவ வருத்தப்பட்டா அப்படின்னா அவளுடைய கண்ணீர் இப்படி பூலோகத்துல இப்படி சிந்தினது கண்ணீர் வெளில வந்ததுன்னா ஒரு கண்ணீருக்கு 1 வருஷம். அந்த மாதிரி அவ 2-3 தடவை அழுதானா 2-3 வருஷம். இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு வருத்தப்படுறாளோ அத்தனை வருஷங்கள் கும்பி பாக்கத்துல அந்த யம பட்டர்கள்லாம் அந்த எண்ணெய் கொப்பரையில போட்டு ஒன்ன யார் இந்த தப்பு பண்ணினாலோ அவளை அப்படியே புரிச்சு எடுப்பாலாம், அந்த ரணத்துல இருப்போமா. இப்படிலாம் பகவான் தன் வாக்குனால சொல்றார். இந்த விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பொதுவா பாபங்கள் பலவிதமாக சம்பவிக்கிறது, அதெல்லாம் சம்பவிக்காதபடிக்கு நாம அதை கவனிச்சுக்கணும். பொதுவா நாம கவனத்தோட இருக்கணும். எங்கேருந்து இந்த பணம் வருது, எப்படி வருது, யார் கொடுக்குறா என்னன்றத. ஒரு வீடு வாங்குறோம்னா அதுக்கு எத்தனை விஷயத்த பார்க்குறோம். அது ஒழுங்கா இருக்கா, ராஜாங்கத்துல சரியா இருக்கா, இது இருக்கா, லீகலா, அது இதுன்னு எத்தனை விஷயங்களை பார்த்து தானே வாங்குறோம். அதே மாதிரியே அது வாங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த இதுலயும் அகப்படாம இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். கோவில் சொத்துக்கள்லாம் எடுத்து அப்படியே அவன் விற்று தன் பேரில் மாற்றிட்டு அதை நாம் வாங்கினோன்னா நமக்கும் அந்த பாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே பண்ணியிருந்தா விட்டுடலாம். இனிமே கொண்டு எது பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு இப்படிலாம் பகவான் தன் வாக்குனால சொல்கிறார். அதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ணவர்கள்லாம் என்னன்னா 60,000 வருஷம் அமேத்தியத்தில் புழுவாக இப்படியே சுத்தின்ண்டே இருப்பா. இது அவளுடைய தண்டனை போலன்னு இப்படி பலவிதமாக சொல்லி, அதனால கூடிய வரலையும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சாஸ்திரோக்தமா இருக்கக்கூடிய அந்த மகான்களுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும். நம்மளால முடிஞ்ச நிறைய தானங்களை கொடுத்து அவளை சௌக்கியமா வச்சுக்கணும். அவ வேண்டாம் இதுவே போதும் பகவான் தான் வேணும்னு இருப்பா. ஆனா நாம அவளுக்கு நிறைய கொடுத்து இப்படி நம்ம அவ சந்தோஷப்படுத்தணும். இதுதான் உலக நியதி. இப்படி இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த க்ஷத்திரியர்களுக்கெல்லாம் முக்கியமா சொல்லி அந்த பிராமணர்களை நானே ஆராதனம் பண்றேன். இன்னைக்கு நான் துவாரகாதீசனாக சௌக்கியமா இருக்கேன்னா நந்தகோகுலத்திலையும் இந்த மாதிரி நிறைய ஆபத்தெல்லாம் வரும்போது எங்க அப்பா நந்தகோபர் நிறைய இந்த மாதிரி பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணியிருக்காள். அவளுடைய ஆசீர்வாதத்தினால தான் நான் இப்போ இவ்வளோ சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்களுடைய மகிமையெல்லாம் அந்த ஜனங்களுக்கும் அங்க இருக்கிற ராஜாக்களுக்கும் புரியறது போல நன்கு பகவான் சொல்லிட்டு, அப்படி யாரும் இந்த பிராமணனுடைய சொத்து தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா கூட அதை தொடாதீங்கோ. அப்ப ஏற்பட்ட பிராமணர்கள் இருந்தான்னா அவளுக்கு அதை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி உன்னால முடிஞ்ச உபகாரத்தை பண்ணணும்னு இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி பகவான் மேல துவாரகைக்கு அந்தப்புறத்துக்குள்ள போனார்னு இந்த ஒரு கதையை பிரம்மனிஷ்டால் சொல்றார். அகையால தானேன போகி பவதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த தானம்னா அந்த தானத்தினால தானம் கொடுக்கிறவனுக்கு அத்தனை அனந்த பலன் காத்துன்னு இருக்கு அப்படின்னு தானசிய காலமாக்கியாகி
அப்படின்னு யக்ஷ பிரஷ்னம் கேட்டபோது தர்மபுத்திரர் சொல்றாரு, சத்பாத்திரம் எத்திர லப்யதே அப்படின்ட்டு. உனக்கு எப்ப சத்பாத்திரம் கிடைக்கிறதோ அப்ப கொடுத்துரு. அந்த காலம் இந்த காலத்துக்காக எதிர்பார்க்காத. அந்த காலங்கள்ல கொடுக்கறது நல்லதுதான். ஆனா ஒரு காலம் அந்த காலம் வரும்போது இந்த சத்பாத்திரம் கிடைக்கலன்னா அப்ப காலத்தை எதிர்பார்த்துன்னு ஏமாறக்கூடாது. சத்பாத்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லப்படுறது. அதனால தானத்துக்கு இந்த புண்ணிய காலம் அந்த புண்ணிய காலம் எதிர்பார்த்துட்டு அவர் கிடைக்கலன்னா அப்புறம் ஏதோ ஒரு அசடுக்கு கொடுத்தேன்னா அதனால பிரயோஜனம் இல்லைப்பா. அதனால பலன் கம்மி. இந்த சத்பாத்திரத்துக்கு கொடுக்கும்போது தான் அதனுடைய பலன் ஜாஸ்தி. அதனால சத்பாத்திரம் எத்திர லப்யதேன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால தானம்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். பீஷ்மாச்சாரியால் சொல்லும்போது தான தர்மான்னு தானத்துக்கு ஒரு தர்மமாக சொல்லி இந்த தானங்கள்லாம் பெருனா இப்படி சௌக்கியமா இருக்கலாம்னு அதுல பூதானம் சொர்ணதானம் இவைகள்லாம் உயர்ந்த தானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாத விஷயங்கள். எல்லாராலையும் பூதானம் பண்ணிட முடியுமா? எல்லாராலையும் சொர்ணதானங்கள்லாம் கொடுத்துட முடியுமா? அதனால அதெல்லாம் உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் மேல் லோகத்துல சௌக்கியமா நல்ல லோகங்கள்லாம் காத்துன்னு இருக்குன்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. பாப்பத்துக்கு எப்படியோ அதே மாதிரிதான் புண்ணியம். ஏதோ இன்னைக்கு பூதானம் பண்ணிட்டேன் நாளைக்கே எனக்கு போகபோக்கியங்கள் வரும்ன்றது கிடையாது. அதாவது அந்த சமயத்துல பகவத் கிருப்பையில சௌக்கியமாகவும் இருப்பா. அதான் ஒண்ணுமே பண்ணல, திடீர்னு பார்த்தா பணம் எங்கேருந்து கொட்டுறதுனே தெரியல, அப்படி கொட்டுறது சௌக்கியமா இருக்கான்னா இந்த மாதிரி புண்ணிய வசாத்து இது வரும் அப்படின்றது சாஸ்திரம். அதனால தானம் ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு விஷயமும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு யாகத்தை பண்ணுங்க, நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி நம்ம கமிட் பண்ணிட்டோம், வாக்கு கொடுத்துட்டோம்னா தலைய அடமானம் வச்சாவது கொடுத்துடணும். நீ அதை கமிட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 1000 தவிர யோஜனை பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்றது. யோஜனை பண்ணி உன்னால முடியும்னா தான் வரணும். அசட்டுத்தனமா அப்படி பண்ணிடக்கூடாது. நீங்க பண்ணுங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் போனே எடுக்காம இருந்தேன்னா அது மகா பாபி. இந்த மாதிரி உள்ள பாபிகளுக்கெல்லாம் இந்த கும்பி பாக்கமும் இந்த அமேத்தியத்துல புழுவா இருக்கிறதுக்கெல்லாம் இவா தான் லாய்க்கு. அதனால அந்த மாதிரி பண்ணிடவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அது ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் அந்த தானம் வரும்போது நம்ம கிட்ட அந்த வசதி இருந்தா தானம் பண்ணணும், இல்லைன்னா சிவசிவானி இருக்கிறத தானம் பண்ணணும். அதனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தானத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் தானம். அதனால நான் இப்படி வாக்கு கொடுத்துட்டு பண்ணாம இருக்கக்கூடாது. அதனாலதான் பெரியவாள்லாம் என்ன சொல்வான்னா, பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்ட, பணம் இருக்குன்னா பண்ணிடு. அதை நீ அப்புறம் அதை டிலே பண்ணினா மனசு மாறிட்டே இருக்கும். அதனாலதான் கர்ணன் இந்த கர்ணோதானே மகாமனாகான்னு சொல்லப்பட்டிருக்கு, பாகவதத்திலே வருது. பின்னாடி இந்த ராஜசூய யாகம் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தானம் கொடுக்குற இடத்துல கர்ணனை உட்காத்தி வச்சுட்டாராம் கிருஷ்ணர். அப்பா இதுக்கு நீ மனசு உகந்து கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கிடையாது, நீ தான் கேட்டவாளுக்கு எதை கேட்டாலும் அப்படி உகர்ந்து கொடுப்ப, நீ உன் மனசனால நீ இருன்னு சொல்லிட்டு தானம் கொடுக்கிற செக்ஷன்ல கர்ணனை உட்காத்தி வச்சாராம் கிருஷ்ணர். அந்த கர்ணன் கையில தங்க கிண்ணத்துல அப்படியே இந்த உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்காக தைல ஸ்நானம் பண்றதுக்காக தைலத்தை வச்சுருந்தா பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் வந்த உடனே அந்த இடது கையில வச்சுட்டு இருக்கிறான், அப்படியே இந்த ஸ்வர்ண கிண்ணத்தை கொடுத்துட்டாராம். உடனே கர்ணனுடைய மனைவி, இப்படிலாம் ஏன் தானம் பண்றீர், அதுக்குன்னு ஒரு நியத்தி இருக்கணும், உட்காந்து வச்சு நீங்களும் ஸ்நானம் பண்ணி அவருக்கும் போஜனத்தை போட்டு அவருக்கு என்ன ஆகாரம் பண்ணி வச்சு அப்புறம் இந்த மாதிரி தானம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பலன் இருக்கும்லன்னா, இந்த பலன்லாம் எதிர்பார்த்தெல்லாம் நான் பண்ணல, மனசு மாறிடுண்டி அப்படின்றார். நீ நினைச்சுட்டு இருக்க இந்த கை இடது கையிலேருந்து வலது கை மாத்துறதுக்குள்ள மனசு வேணாம், என்ன சொர்க்கம் தான் கொடுக்கணுமா? அப்புறம் என்ன தோணுதான், வெள்ளிக்கு இன்னும் இதே மாதிரி இருக்கே அதை கொடுத்துருவோம்னு தோன்றது. இன்னைக்கு விற்கிற விலையில வெள்ளியே வாங்க முடியாது. அவர் பௌதி பிக்ஷாந்தேகின்னு என்ன கேட்டு வந்தார், நம்மளால முடிஞ்சது ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டு இப்போதைக்கு என்னால் இதான்ப்பா முடியும்னு இப்படி மனசு என்ன ஆகும்னா அந்த சொர்ண கிண்ணத்துலேருந்து 200 ரூபாய்க்கு கொண்டு விட்டுரும், மனசு மாறிண்டே இருக்கும். அதனால தான் அப்படியே கொடுத்துட்டேன், கொடுத்தா திரும்ப போய் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்ததையும் கேட்குற அசடுகள்லாம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அப்புறம் அது எவ்வளோ பெரிய பாபம். அதனால அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. அதனால தானம்னு வந்தால் இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதனால அப்படி ஒன்று சங்கல்பம் பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லியாச்சு, இது மாதிரின்னா கண்டிப்பாக கொடுத்துடணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதை நாம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 1000 தடவை யோஜனை பண்ணி பணம் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி தானம் விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் இப்போ இந்த நிருகனுடைய சரித்திரத்தில் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சது. அதனால தான விஷயத்தில் அப்படி தானம் பண்ண சௌக்கியமாக நாம் இருக்க முடியும், குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும் தான் ஏன் இவ்வளோ பண்ணுறோம். சாதாதிகள் வரும்போது அவ என்ன அந்த வர பிராமணனுக்கு ஒன்றுமே இல்லையா, அவருக்கு நம்ம இப்படி ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து நல்ல வேஷ்டிலாம் ஏன் வாங்கி கொடுத்து தானம் பண்ணுறோம்? இதுவும் தானத்தில் சேர்த்தி தானே. இது ஏன் பண்ணுறோன்னா இது நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கும்ன்றதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணுறது.
ஆகையால தானம் அவ்வளவு உயர்ந்தது. நிறைய தானம் கொடுத்து எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும். மேலும் எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச சதுஷ்ஷஷ்டிதமோऽध्यायः श्रीशुकोवाच एकदोपवनं राजन् जग्मुः यदुकुमारकाः विहर्तुं साम्बप्रद्युम्न चारुभानुगदादयः क्रीडित्वा सुचिरं तत्र विचिन्वन्तः पिपासिताः जलं निरुदके कूपे ददृशुः सत्त्वमद्भुतं कृकलासं गिरिनिभं वीक्ष्य विस्मितमानसाः तस्य च उद्धरणे यत्नं चक्रुस्ते कृपयान्विताः चर्मजैस्तान्तवैः पाशैः बद्ध्वा पतितमर्भकाः नाशक्नुवन् समुद्धर्तुं कृष्णाय आचख्युरुत्सुकाः तत्रागत्य अरविन्दाक्षः भगवान् विश्वभावनः वीक्ष्य उज्जहारवामेन तं करेण सलीलया स उत्तमश्लोककराभिमृष्टः विहाय सद्यः कृकलासरूपं सन्तप्तचामीकरचारुवर्णः स्वर्ग्यद्भुतालङ्करणाम्बरस्रक् पप्रच्छ विद्वानपि तन्निदानं जनेषु विख्यापयितुं मुकुन्दः कस्त्वं महाभाग वरेण्यरूपः देवोत्तमं त्वां गणयामि नूनं दशामि मां वा कथमेन कर्मणा सम्प्रापितो अस्य तदर्हः सुभद्रा आत्मानमाख्याहि विवित्सतां नः यन्मन्यसे नः क्षममत्र वक्तुं श्रीशुक उवाच इति स्म राजा सम्पृष्टः कृष्णेन अनन्तमूर्तिना माधवं प्रणिपत्याह किरीटेन अर्कवर्चसा नृगोवाच नृगो नाम नरेन्द्रोऽहम् इक्ष्वाकुतनयः प्रभो दानिषु आख्यायमानेषु यदि ते कर्णमस्पृशं किन्नु ते अविदितं नाथा सर्वभूतात्मसाक्षिणः कालेन अव्याहतदृशः वक्ष्ये अथापि तवाज्ञया यावत्यस्सि कथा भूमेः यावत्यो दिवितारकाः यावत्यो वर्षधाराश्च तावतीः अददां स्मगाः पयस्विनीः तरुणीः शीलरूप गुणोपपन्नाः कपिला हेमशृङ्गीः न्यायार्जिता रूप्यखुराः सवत्साः दुकूलमालाभरणाददावहं स्वलङ्कृतेभ्यो गुणशीलवद्भ्यः सीदत्कुटुम्बेभ्य ऋतव्रतेभ्यः तपश्रुत ब्रह्मवदान्यसद्भ्यः प्रादां द्विजपुङ्गवेभ्यः गोभूहिरन्यायतनाश्व हस्तिनः कन्याः सदासीस्तिलरूप्यशय्याः वासांसि रत्नानि परिच्छदान् रथान् इष्टं च यज्ञैः चरितं च पूर्तम् कस्यचिद्विजमुख्यस्य भ्रष्टागोर्मम गोधने सम्पृक्ता विदुषा सा च मया दत्ता द्विजातये
तां नीयमानां तत्स्वामी दृष्ट्वोवाच ममेति तं ममेति प्रतिग्राह्याः नृगो मे दत्तवानिति विप्रो विवदमानो माम् ऊचतुः स्वार्थसाधको भवान् दातापहर्तेति तच्छ्रुत्वा मे अभवद्भ्रमः अनुनीतौ उभौ विप्रौ धर्मकृच्छ्रगतेन वै गवां लक्षं प्रकृष्टानां दास्याम्येषा प्रदीयतां भवन्तौ अनुगृह्णीतां किङ्करस्य अविजानतः समुद्धरत मां कृच्छ्रात् पतन्तं निरये अशुचौ नाहं प्रतीच्छे वैराजन् इत्युक्त्वा स्वाम्यपाक्रमत् नान्यत् गवामपि अयुतम् इच्छामीति अपरो ययौ एतस्मिन्नन्तरे याम्यैः दूतैर्नीतो यमक्षयं यमेन पृष्टस्तत्राहं देवदेव जगत्पते पूर्वं त्वम् अशुभं भुङ्क्षे उताहो नृपते शुभम् नान्तं दानस्य धर्मस्य पश्ये लोकस्य भास्वतः पूर्वं देवाशुभं भुञ्ज इति प्रागपतेति सः तावत् अद्राक्षमात्मानं कृकलासं पतन् प्रभो ब्रह्मण्यस्य वदान्यस्य तव दासस्य केशवा स्मृतिर्नाद्यापि विध्वस्ता भवत्सन्दर्शनार्थिनः सत्वं कथं मम विभो अक्षिपथः परात्मा योगेश्वरैः श्रुतिदृशाम् अमलहृद्विभाव्यः साक्षात् अधोक्षज उरुव्यसनान्धबुद्धेः स्यान्मे अनुदृश्य इह यस्य भवापवर्गः देवदेव जगन्नाथ गोविन्द पुरुषोत्तमा नारायण हृषीकेश पुण्यश्लोकाच्युताव्यया अनुजानीहि मां कृष्ण यान्तं देवगतिं प्रभो यत्र क्वापि सतश्चेतो भूयान्मे त्वत्पदास्पदम् नमस्ते सर्वभावाय ब्रह्मणे अनन्तशक्तये कृष्णाय वासुदेवाय योगानां पतये नमः इत्युक्त्वा तां परिक्रम्य पादौ स्पृष्ट्वा स्वमौलिना अनुज्ञातो विमानाग्र्यम् आरुहत् पश्यतां नृणां कृष्णः परिजनं प्राह भगवान् देवकीसुतः ब्रह्मण्यदेवो धर्मात्मा राजन्यान् अनुशिक्षयन् दुर्जरं बत ब्रह्मस्वं भुक्तमग्नेः मनागपि तेजीयसोऽपि किमुता राज्ञामीश्वर मानिनां नाहं हालाहलं मन्ये विषं यस्य प्रतिक्रिया ब्रह्मस्वं हि विषं प्रोक्तं नास्य प्रतिविधिर्भुवि हिनस्ति विषमत्तारं वह्निरद्भिः प्रशाम्यति कुलं समूलं दहति ब्रह्मस्वारणिपावकः ब्रह्मस्वं दुरनुज्ञातं भुक्तं हन्ति त्रिपूरुषं प्रसह्यतु बलाद् भुक्तं
दशपूर्वान् दशापरान् राजानो राजलक्ष्म्यान्धाः नात्मपातं विचक्षते निरयं ये अभिमन्यन्ते ब्रह्मस्वं साधु बालिशाः गृह्णन्ति यावतः पांसून् क्रन्दन्ताम् अश्रुबिन्दवः विप्राणां हृतवृत्तीनां वदान्यानां कुटुम्बिनां राजानो राजकुल्याश्च तावतो अब्दान्निरङ्कुशाः कुम्भीपाकेषु पच्यन्ते ब्रह्मदायापहारिणः स्वदत्तां परदत्तां वा ब्रह्मवृत्तिं हरेच्छयः षष्टिर्वर्षसहस्राणि विष्टायां जायते कृमिः न मे ब्रह्मधनं भूयात् यद्गृध्वाल्पायुषो नराः पराजिताश्च्युता राज्यात् भवन्ति उद्वेजिनो हयः विप्रं कृतागसमपि नैव द्रुह्यत मामकाः ग्रन्थं बहुशपन्तं वा नमस्कुरुत नित्यशः यथाहं प्रणमे विप्रान् अनुकालं समाहितः यथा नमत यूयं च योऽन्यथा मे स दण्डभाक् ब्राह्मणार्थो ह्यपहृतः हर्तारं पातयत्यधः अजानन्तमपि ह्येनं नृगं ब्राह्मणगोरिव एवं विश्राव्य भगवान् मुकुन्दो द्वारकौकसः पावनः सर्वलोकानां विवेश निजमन्दिरम् श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे नृगोपाख्यानं नाम चतुष्षष्टितमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।